இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மெடிக்கல் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ஜாபுங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக ஒன் பை ஒன்றா பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை வாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜியன் டென்டல் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அங்கே அறிவிச்சிருக்காங்க. 47 கால இடத்துக்கான வேக்கன்சி வந்து அப்ராக்சிமேட்லி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் வந்து 22 படி 56,100 தொடங்கி 2,05,700 வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு சம்பளமாக வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து 25/2/2025 பிப்ரவரிலேருந்து தொடங்கி மார்ச் மாதம் 17ஆம் தேதி முன்னாடி வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கூடிய சீக்கிரமே வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏஜ் லிமிட் வயது வரம்பு வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா SC SCA ST MBC DC BC BCM இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 59 வயது கொடுத்துருக்காங்க. 59 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 37 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம கொடுக்குறோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜியன் டென்டல் நீங்கள் முடிச்சிருக்கணுங்க. BDS முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக வந்து உடனே வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்குங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து லெவல் பண்ணி இது பண்ணுவாங்க. 50 மார்க் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் சர்ஜியன் டென்டல் சம்மந்தப்பட்ட இது சப்ஜெக்டில் வந்து 100 மார்க் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா SC SCA ST எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயிலுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஹால் டிக்கெட் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட சிலபஸ் இதெல்லாம் படிக்கிறது, இந்த வேலை வாய்ப்பில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு டீட்டெயிலுக்கான லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாம் அறிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் வந்து உடனே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.